விடாதீங்கண்ணா. வாங்க சார். சார் வாங்க. அண்ணா சாரில் கொடுத்துருங்க அந்த மாலை ஃபோட்டோ எடுத்து சந்தனம் கொஞ்சம் அப்படியே எடுங்க பாருங்க. So I am giving you the extended version of this. இதுதான் பார்க்குறீங்க. இதில் if you இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த மரபில் நாம் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். இந்த போர்ஷனை எடுங்க. just to take this portion. இந்த போர்ஷன் தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அந்த போர்ஷன் தாங்க இந்த போர்ஷன். ஸோ அது உள்ள நீங்க வந்து வில் see such kind of detail. பாருங்க இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதுல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் இதை நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா that will show you அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி. இது உங்களுக்கு நீங்க இதுதான் நம்மளுடைய தொன்மையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அனோர் அணியாம் மகத்துவம் மகியாம் உங்களுக்கு தெரியும். இந்த அணுவில் என்ன உண்டோ அது மகத்திலும் உண்டு. அதனுடைய விரிவாக்கம் தான் இது. இதை நீங்க இன்னும் பெருசா போக 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 இதே தாங்க திருப்பி வரும். இந்த எம்பிரியோவில் வந்து சொல்லுவோம் இல்லையா, என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கு,
இந்த விதையில் விருட்சத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் உண்டு சொல்வது போல இது அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ்லையும் இப்படிதான் இருக்கும். ஈவன் அதை நாங்கள் வந்து பரமாணு ஸ்டேஜ் சொல்லுவோம். தட் இஸ் பரமாணு மீன்ஸ் சப் ஆட்டம், ஆட்டமுக்கு முன்ன. ஸோ இவைகளையெல்லாம் கொண்டதுதான் இந்த தொன்மையினுடைய சிறப்பு. இதை தான் பாருங்க, அந்த அன்னம் பார்க்குறீங்க, இது வந்து இட் இஸ் நாட், யூ கேனாட் see such a kind of beautiful bird. எங்கேயும் பார்க்க முடியாது, ஒரு கற்பனையான வடிவம். அந்த கற்பனையான வடிவத்திற்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் இதுவும் ஒரு கற்பனை. இந்த ஸ்கல்ப்சர்ல வந்து ட்ரெடிஷன்ல நீங்க இதெல்லாம் பார்க்கணும். இந்த நேச்சரா நீங்க இலையை பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும். சாதாரண இலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த செடியில் அந்த இலைக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. என்ன காரணம்னா எல்லாமே நமது மரபில் தான் உணர்ந்து ரசித்து அதனை நாம் வெளிப்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய உணர்வும் வந்து ஒரு வித்தியாசமானது. இதுதான் இந்திய நாட்டினுடைய கலைகளுடைய சிறப்பு. இந்த சிறப்பு தான் அந்த படத்துல இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எலிஃபென்ட் பாருங்க, இது கூட உங்களுக்கு காட்டுல இருக்கிற எலிஃபென்ட் அல்ல. இந்த அங்க இருக்கிற ரிஷபம் இருக்கு, அந்த காளை கூட ஒரிஜினல் காளை அல்ல. இதெல்லாம் நீங்க உற்று நோக்கணுங்க. அந்த சிங்கம் பாக்குறீங்க, அதுவும் அல்ல. இப்படித்தான் நீங்கள் கோயில்களிலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமுமே இயல்பாக நீங்கள் பார்க்கும் காட்டிலேயே வீட்டிலே பார்க்கக்கூடிய விலங்குகளோ பறவைகளோ அல்ல. அப்படின்னா இது என்னது? இது உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு நாள் ஆகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நுட்பமான கருத்துக்களை எல்லாம் இந்த மரபு சிற்பம் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டுமா வேண்டாமா? கோயில்ல போறோம், நேரமே கும்பிடுறோம், சாமியை கும்பிட்டு வந்துடுறோம். இப்ப கூட சாமியை சரியா கும்பிட முடியாது, கவசத்தை போட்டு மறைச்சிடுறாங்க. அதனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லும்போது நமக்கு வந்து வரத கஷ்டத்தில் இருந்து இறைவனுடைய அருள் வேண்டும், அதற்கு தான் போறோம். ஆனால் அது மறைக்கப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த அருள் கிடைக்கும்? இப்படித்தான். அது போல இந்த யானையை சொல்றேன்னா, யானைக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. யானை நீங்க காட்டுல இருக்கிற யானை வேற, இந்த யானை வேற. அந்த முகத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாவே கூட இப்படி இருக்கும். கண் எடுத்தீங்கன்னா இந்த கண்ணுடைய ஸ்டைல் எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து இயல்பாக அந்த இந்த கலை நுணுக்கம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மரபு தன் உள்ளத்திலே வாங்கி அதனுடைய சுவைத்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இட் இஸ் the experienced expression. It is not imitation. It is well experienced. What he enjoyed, அதை உங்களுக்கு கொடுக்கறதுதாங்க. இதுதான் நாங்க காவியம் சொல்லுவோம். காவியம் லட்சணமே இதுதான். நீங்க சிற்பம் காவியம் பின்னாடி சொல்றேன் பாருங்க. சிற்பம் ஒரு காவியம், கட்டடம் ஒரு காவியம். அடுத்ததாக இந்த எலிஃபண்ட் சொன்னேன். அடுத்தது பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு. இதெல்லாம் சிற்பத்துல, கட்டடத்துக்கு வாங்க. நெக்ஸ்ட் இதையும் பாருங்க சார், பார்த்துங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் கெட்டிங் கம்பேரிட்டிவ் ஸ்டடி, see the first one, that is realism. That is also very ancient. People used to do a lot of real sculptures from the long back. அதற்கு ஈடாக நம்ம சிற்பங்கள் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இதற்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தொன்மை எவ்வளவு சிறப்பு. நம்ம நாட்டில் பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் சந்தோஷம் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், இத்தகைய ஒரு நுட்பமான ஒரு அதிசயமான நம்மால் நினைத்து கூட பார்க்க கூட முடியாத அளவிற்கு நம்ம நாட்டிலே கோடிக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கிலே இங்கு குவிந்து கிடக்கிறது இந்த தொன்மையினுடைய சிறப்புகள். 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த பழமையை எல்லாம் போற்றி பாதுகாக்கும் அமெரிக்கா போன்ற எத்தனையோ நாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய 3000 ஆண்டுகள் வரலாறு நம்முடைய கொட்டி கிடக்கின்றன, வீதியில் கொட்டி கிடக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பெருமைகளை எல்லாம் நாம் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதில் நான் சொல்றது நான் எதுவும் அந்த கலையை நான் குறைத்து சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டதில்லை,
சாளுக்கியன் காலத்தில் உருவாக்கப்பட்டதில்லை. சோழர்கள் கலையை மீறும் அளவிற்கு இந்த நூற்றாண்டில் கணபதி ஸ்தபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சிலையை பார்த்து விட்டுத்தான் நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பூம்புகார், இழந்துவிட்ட பூம்புகாரை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய என்ற கனவு இந்த மாதவியை பார்த்த பிறகுதான் வந்தது. இதன் பின்னர் தான் அங்கே சிலப்பதிகாரத்திலே சொல்லக்கூடிய அத்தனை கோட்டங்களும் உருவாக்கின என்பதற்கு இந்த சிலையை பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. இங்கதான் ஏஸ்தட்டிக் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த முக அமைப்பு ஆனாலும் சரி, உடல் அமைப்பு ஆனாலும் சரி, அபிநயம் ஆனாலும் சரி, அதனுடைய நீங்கள் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பாருங்க. நீங்க இத்தனை ஆபரணங்கள் பாருங்க. இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் போடுறது உண்டு. நம்ம சிற்பத்தில் மரபுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு வழி உண்டு. அதைத்தான் நாம் ஃபாலோ பண்ண. நமக்கு இலக்கணம் உண்டு, எங்களுக்கு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்தை சரியாக நாம் கடைபிடித்தால் இலக்கியங்களை அல்ல, காவியங்களையே நம்மால் படைக்க முடியும் இந்த சிற்பக்கலை என்பதுதான் இந்த சிலைகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது. இந்த சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய அந்த இளங்கோவடிகள் விவரித்திருக்கிற அத்தனை கூறுகளையுமே ஸ்தபதி அவர்கள் இதனில் புலப்படுத்தி இந்த மாதவியை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் நீங்க அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறீங்க இல்லையா? இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இளங்கோவடிகள் சொன்னது பாருங்க. இது இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இது போற்றப்பட வேண்டும். நம்மளுடைய நான் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை சொல்கிறோம். எந்த அளவுக்கு நாம் பழமையை போற்றுகிறோம், தொன்மையை போற்றுகிறோம், உண்மைதான். ஆனால் இதுலயும் தொன்மை இருக்கிறது. இந்த தொன்மையுடைய வழியாகத்தான் நாங்கள் அதாவது நீங்க இந்த ஹெரிட்டேஜ், 2 ஹெரிட்டேஜ் இருக்கு. இந்த டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள். டான்ஜிபிள் என்றால் இந்த கட்டடங்களும் கோயில்களும் இந்த பழமையான சின்னங்கள் எல்லாம் டான்ஜிபிளாக இருக்கின்றன. ஆனால் அந்த டான்ஜிபிளை உருவாக்குவதற்கு ஒரு சக்தி வேண்டும், அறிவு வேண்டும், அதனுடைய எழுச்சி வேண்டும், சிற்பியும் வேண்டும். இவர்களெல்லாம் இன்டான்ஜிபிள் வழியில் வருபவர்கள். இன்டான்ஜிபிள் இல்லை என்றால் டான்ஜிபிள் இல்லை. எனவே அந்த இன்டான்ஜிபிள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு பெருமையை தரக்கூடிய முக்கியமான தகவல். பாருங்கள், இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் இந்த நூற்றாண்டிலும் வாழ்வதால் தான் இன்றும் 10ஆம் நூற்றாண்டை வெல்லக்கூடிய அளவிற்கு கூட நம்மால் சிற்பங்களை ஏற்ற முடிகிறது என்பதை நாம் இங்கு இது என்ன என்றால் தொன்மையை பாதுகாக்கும் ஒரு பாதை தான். அந்த பாதையிலே தொன்மையை விட்டு எங்கும் செல்லாமல் தொன்மை சொன்ன அத்தனை மரபு இலக்கண நெறி முறைகளை எல்லாம் நாம் உபயோகித்து இந்த சிற்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் சொல்ல வேண்டும். இதில் தான் ஏஸ்தட்டிக் பத்தி சொல்லணும்னு சொன்னேன். இப்ப இந்த முகம் எடுத்துக்குங்க. முகம் என்றால் எப்படியும் செய்யலாம் என்ற அல்ல, சிற்பத்திற்கு என்று ஒரு பாணி உண்டு. சிற்பம் எதை பேசுகிறது? நமது மரபு சிற்பம் அந்த குவாலிட்டியை பேசுது. இந்த குவாலிட்டி ஆஃப் மாதவி என்ன அப்படின்னு பேசுது. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா, அந்த லிட்ரல் வேல்யூஸ், பொருண்மை. அந்த பொருண்மையை இந்த மாதவி என்ன சொல்கிறது என்பதை நான் இங்கு சொல்ல வேண்டும். அதனுடைய அபிநயம் ஆனாலும் சரி, அதனுடைய முகபாவனைகளாலும் சரி, எல்லாமே அந்த பொருண்மையை மிக விரிவாக சொல்கிறது. அதுதான் இந்த மாதேஸ்வரனுடைய இந்த நுட்பமான கருத்து. இந்த முகத்திற்கு ஒரு அமைப்பு உண்டு. நாம் இப்ப நீங்க பாப்பீங்க, ரியலிசம்னு ஒண்ணு இருக்கு. ரியலிசமுக்கும் இதற்கும் ரொம்ப தூரங்க. இந்த ரியலிசம் என்ற நிகழ்வு நம்ம நாட்டிலே பன்னெடும் காலமாக இருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் இந்த நாட்டில் கால் மூட முடியவில்லை இன்று வரைக்கும். என்றால் என்ன பொருள் என்றால், இந்த மரபுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த இடம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மரபில் தான் இத்தகைய முகம் இருக்கும். இந்த கண், மூக்கு, வாய், உதடு எல்லாமே இலக்கணத்தினுடைய நெறிமுறைகளைத்தான் நாம் இங்கே கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இதனுடைய எவ்வாறாக இத்தகைய சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். அடுத்தப்பா அந்த மொத்தமா தெரியும் பாரு. இதுல இதுல கீழே போ ஸ்டாச்சு. அதான் பாருங்க,
இப்ப அலங்கார சாஸ்திரங்கள் உங்களுக்கு தெரியும். தண்டி எழுதின அலங்கார சாஸ்திரம். அலங்கார சாஸ்திரம்னா என்ன? இந்த லாங்குவேஜில் இருக்கிற அணி, நம்ம தமிழ்ல அணின்னு சொல்லுவோம், அந்த அணியை குறித்து, அணி என்றால் நம்ம போட்டுக்கிற அணி அல்ல, அந்த அணியினுடைய பெயர், அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆன்மாவை சுற்றி இருக்கும் அணி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உடல் அணி, அந்த உடல் அணி பாருங்கள், கண்கள் மலர் போல இருக்க வேண்டும், முகம் எப்படி இருக்க வேண்டும், கைகள் எப்படி இருக்க வேண்டும், இடை எப்படியாக இருக்க வேண்டும். என்னப்பா இது எல்லாம் உதாரணங்கள், சிமிலிஸ் சொல்லுவோம் நாங்கள். நம்ம மற்றது என்னப்பா ஏன் அப்படி பாருங்க. சோ த சிமிலி, இடை எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், முகம் எப்படி இருக்கணும், மூங்கில் போன்ற கைகள் என்றெல்லாம் சொல்றோம். மூங்கில் போன்ற கைகள், மலர் போன்ற கண்கள் சொல்றோம். சோ நம்ம மலர், கண்ணே மலராக சொல்வது ஒரு பாதி உவமை அணியில் இருக்கு. இது உவமை அணின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாங்குவேஜ் அண்ட் ஆர்ட், இது ரெண்டுமே அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மொழி இலக்கணமும் இந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய இலக்கணமும் ஒன்றுதான் என்பதை அந்த லிங்குவிஸ்டிக் படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோங்க. இதை மீறி நாங்க செய்ய முடியாது. இதுதான் இலக்கணம் என்று சொல்கிறோம். எங்கள் சொந்தமா அது we are not at liberty to do anything. We can create things, but we have to follow certain rules what told in our vastu silpa shastram. இதனுடைய மரபு இலக்கணம் என்றால் இதுதான் மரபு இலக்கணம். இதனை ஃபாலோ பண்ணிட்டு கருத்துக்கள், அந்த பொறுமையில் புதுமை படைத்தல். நீங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெடிஷனல் ஆர்ட் they are all stereotypes செய்றவங்க, they are all not creating things, not creators சொல்லுவாங்க. அப்படி அல்ல. இதோ இந்த மாதவி வடிவம் முற்காலத்தில் எங்கும் செய்யப்படவே இல்லையே. இது ஒரு கிரியேட்டிவ் ஸ்கல்ப்சர் தானே. ஸோ இப்படித்தான் நாங்கள் இந்த மரபு வழியிலே பயணிக்க வேண்டியது முக்கியம். ஆனால் கருத்துக்கள், பொருண்மைகள், அதில் நாம் கண்டிப்பாக புதுமையை புகுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாதவி சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் கண்ணகி சிலையும். நீங்கள் பூம்புகார் சென்று பாருங்கள், அங்கே கலைக்கூடத்திலே சிலப்பதிகாரத்தினுடைய காட்சிகளை எல்லாம், இந்த சிலப்பதிகாரம் ஏடுகள் அழிந்தாலும் கூட இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கலையானது சிற்பமாக வாழும் காலம் வரை இந்த சிற்பம், அந்த சிலப்பதிகாரம் வாழும் என்ற நோக்கில் தான் இந்த சிற்பங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததுப்பா, நெக்ஸ்ட் அந்த ஸ்கல்ப்சர் காமிச்சிரு. அது அடுத்தது ரைட். இதை பாருங்க, இதுவும் அப்படித்தான். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஏஸ்தட்டிக்கினுடைய ஒரு அங்கம் தான். இந்த அன்னம், அம்சம், நம்ம அம்சம் சொல்லுவோம் வடமொழியில. இது ஆக்சுவலி அன்னம் என்று அழைக்கப்படுகிறது. இதுல தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அன்னத்தினுடைய அந்த கருக்கு என்று சொல்லுவோம் பாருங்க, அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் எடுப்பதெல்லாம்